Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் IT3501 ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சப்ஜெக்டில் யூனிட் 4ல் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஷின் ரவுட்டிங் இன் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் என்ன பண்ணும், தென் டைனாமிக் ரவுட்டிங்னா என்ன ஆங்குலர் அப்ளிகேஷனில் பற்றி தான் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான், ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்டான ஃப்ரேம் ஒர்க். ஓகே, ஆங்குலரில் டைனாமிக் ரவுட்டிங்கும் சரி, எக்ஸ்பிரஸ் டாட் ஜேஎஸில் ரவுட்டிங்கும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஸோ ரெண்டு ஃப்ரேம் ஒர்க்குமே டிஃப்ரெண்ட் விஷயங்களை பண்ண போகுது. ஸோ அந்த ரெண்டு கான்செப்டையும் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து வர வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு மறந்துடாம நம்ம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ என்ன யூனிவர்சிட்டியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் ரவுட்டிங் இன் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், இல்லுஸ்ட்ரேட் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் டைனாமிக் ரவுட்டிங் இன் ஆங்குலர் அப்ளிகேஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் கோட்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல நமக்கு ரவுட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. ஃபர்ஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. express.jsல ரவுட்டிங்னா கிளைண்ட் சென்ட் பண்ற யூஆர்எலுக்கு சர்வர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு டிசைட் பண்றது தான் இந்த ரவுட்டிங்கோட வேலை. ஸோ ரெஃபர்ஸ் டு த டிஃபைனிங் த யூஆர்எல் எண்ட் பாயிண்ட் ஆஃப் த வெப் அப்ளிகேஷன் அண்ட் ஸ்பெசிஃபையிங் ஹவு த சர்வர் ஷுட் ரெஸ்பான்ஸ் டு த ஈச் கிளைண்ட். இப்போ கெட் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், போஸ்ட், புட்டு, டெலிட்னு எல்லா ரெஸ்பான்ஸும் இருக்கு. இதுல எதை வந்து ரவுட்டிங் அதாவது டிசைட் பண்ணோம், அந்த சர்வருக்கு ஏற்ற யூஆர்எலுக்கு ஏற்ற மாதிரி எந்த விஷயங்களை டிசைட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத அந்த டிசிஷன் எடுக்கிறது தான் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மெயினாக இது என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேப்பிங் யூஆர்எல் டு த ஃபங்க்ஷன்ஸ், ஹேண்ட்லிங் HTTP மெத்தட்ஸ், தென் ஆர்கனைசிங் API endpoints, தென் பாசிங் பெராமீட்டர் டைனாமிக்கலி, ரிட்டர்னிங் ரெஸ்பான்ஸ் டு த கிளைண்ட். பேசிக்காக இருக்க சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மெத்தடு, பாத்து, ஹேண்டிலர். ஸோ என்ன மெத்தடு யூஸ் பண்ண போகிறோம், HTTP மெத்தடா, கெட்டா, போஸ்டா, புட்டா, டெலிட்டா, யூஆர்எலோட பாத்து, அடுத்து ஹேண்டிலர், ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டட் வென் ரவுட்டர்ஸ் மேட்ச்டு. ஓகேவா? ஸோ இதில் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து சொல்லணும்னா, இப்போ ஹோம் பேஜ், லாகின் பேஜ், டைனாமிக் பேஜ்லாம் இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான். ஸோ ரவுட்டிங்னா சர்வர் யூஆர்எலுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற லாஜிக். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், இவ்வளோ முடிஞ்சிடும். ஸோ சிம்பிளாக இருக்க எக்ஸாம்பிள் கெட் ரூட் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ கெட் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஸ் ரெக்வர் எக்ஸ்பிரஸ்ல இருந்து எடுக்க போறாங்க. ஸோ ஆப்பே எக்ஸ்பிரஸ் கொடுத்தாச்சு. இந்த கெட் ஃபங்க்ஷன் தான், இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கெட் ஃபங்க்ஷன் தான் இது பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, ஹோமை விசிட் பண்றாங்க. ஓகேவா? ஹோமை சர்வர் விசிட் பண்ணி வெல்கம் டு ஹோம் பேஜ்னு சென்ட் பண்ணணும். அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் கெட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்றோம். ஓகே, இவ்வளவுதான் சிம்பிள் கெட் ரவுட். ஓகே, நெக்ஸ்ட் டைனாமிக் ரவுட். ஓகே, டைனாமிக் ரவுட்டிங் இன் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ல எப்படி வந்து பெராமீட்டர் பாஸ் பண்றாங்க. ஸோ டைனாமிக் ரவுட்டிங் அலோஸ் பெராமீட்டர் இன்சைட் த யூஆர்எல் யூசிங் த param name அப்படின்றத யூஸ் பண்ணி தான் யூஸ் ஆகுது. ஸோ ஆப் கெட் யூசர் வாங்க போறாங்க, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெண்டுமே தேவை. ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கு அந்த ரெஸ்பான்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இது பண்ணும், பேரம்ஸ் அப்படின்றது கொடுத்தாச்சு. அதோட நேம் என்ன, பேரம் அப்படின்றத பெராமீட்டர், எஸ்ன்றது அந்த பெராமீட்டரோட நேம், அதுல இருந்து விசிட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த விசிட்டிங் ஐடியை கொடுத்துட்றோம். ஓகேவா? இப்படிதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா express.jsல ரவுட்டிங் வந்து பர்ஃபார்ம் ஆகும். செகண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைனாமிக் ரவுட்டிங். ஆங்குலர்ல எப்படி வந்து ரவுட்டிங் பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான். ஸோ ஆங்குலர்ல எப்படி ரவுட்டிங் பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இது ஒரு ஆங்குலர் அப்படின்றதே ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்னு சொல்றது தான் இந்த ஆங்குலர் அப்படின்றது. ஸோ பேஜை ரீலோட் ஆகாம காம்போனன்ட் பேஸ்டு நேவிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரவுட்டிங்கோட யூஆர்எலுக்கு டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸை மேப் பண்றது தான் இந்த ஆங்குலர் ரவுட்டிங்கோட வேலையே. ஓகேவா? ஸோ டைனாமிக் ரவுட்டிங் அலோஸ் ரவுட் பெராமீட்டர் டு பாஸ் இன் த யூஆர்எல். எக்ஸாம்பிள், இப்போ ப்ராடக்ட் வந்து 10, யூசரோட நேம், லொகேஷன், ஆர்டரோட நம்பர் என்ன, இந்த மாதிரி டைனாமிக்கா ஆங்குலர் காம்போனன்ட்ஸை பேக் எண்ட்ல இருக்கிற டேட்டாவை ஃபெச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இதோடைய வேலை. ஸோ எப்படி வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும் டைனாமிக் ரவுட்டிங் வந்து ஆங்குலரில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஃபைன் ரவுட்டிங். ஓகே, முதல்ல ரவுட்டை வந்து பெராமீட்டர் என்னன்னு டிஃபைன் பண்ணும். ஸோ டிஃபைன் ரவுட்டிங் இந்த ஆப் ரவுட்டிங் மாடியூல் டிஎஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் மாடியூல் டாட் டிஎஸ்ல வந்து ஆப் ரவுட்டிங்கில் டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங்கே அதுதான் டிஃபைன் பண்ணுறது. ஸோ ஐடி வந்து டைனாமிக் பெராமீட்டர், என்ன பெராமீட்டர் கொடுக்குறோன்றத ஐடியில் கொடுத்துருவோம். யூஆர்எல் வர வேல்யூவை காம்போனன்ட்டுக்கு பாஸ் ஆகும். தென் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் டாட் என்னன்றதை கொடுத்துரும். இது டைனாமிக் பெராமீட்டருக்கு. இந்த ப்ராடக்ட் டாட் ஐடி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் எது கொடுக்குறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் டைனாமிக் பெராமீட்டர் இந்த காம்போனன்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்டர் ரவுட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, யூஆர்எல்ல இருக்க பெராமீட்டரை ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் இந்த ஆக்டிவேட்டர் ரவுட் அப்படின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் அது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட் பார் பெரம்
இந்த ஸ்னாப்ஷாட் பிளாட் பெராம் அப்படின்றது பெராமீட்டர் பாஸ் பண்ணுறது, அதோடைய நேம் வந்து மேப். இது எதுக்கு அப்படின்னா ஐடி வேல்யூவை எடுத்து கொடுக்கும். ஓகே, இந்த ஐடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெராமீட்டரோட ஐடியை எடுத்து கொடுக்கறது தான் இந்த ஸ்னாப்ஷாட் பெராம் மேப்போட வேலை. அடுத்து யூஆர்எல். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு யூஆர்எல் இருக்குது அப்படின்னா யூஆர்எல் கொடுத்துட்டு அதோட ப்ராடக்ட் தென் 101 நம்ம அது கொடுத்துருக்கிறது, தென் ப்ராடக்டோட ஐடி என்னவோ மென்ஷன் பண்ணுறோம். இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பெராமீட்டரை ஆக்சஸ் பண்ண முடியும் ஆங்குலரில். ஓகேவா? அடுத்து டிஸ்பிளே வேல்யூஸ். எப்படி வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்றது, ஜஸ்ட் ஹெட்டரில் என்ன ப்ராடக்டோட டீட்டெயில்ஸோ அதோட ஐடியை டிஸ்பிளே பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து கிரியேட் லிங்க் டு த டைனாமிக் ரவுட்டர். லிங்க். எப்படி லிங்கை கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ட் காம்போனன்ட்ஸ் HTML தானே எடுக்க போகிறோம். ஸோ பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து வியூ ஆகணும், ரீடைரக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ டைனாமிக்காக பாஸ் பண்ணணும் என்னுடைய ப்ராடக்டோட ஐடியை, அவ்வளோதான். ஸோ ரவுட்டரோட லிங்க்கு, ப்ராடக்டோட ஐடி, தென் வியூ ப்ராடக்ட்னு கொடுத்து அதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு ப்ராடக்டோட நம்பரோட வியூ ஆகணும், லிங்க் ஆகணும், இவ்வளோதான். ஸோ லிங்க் டு டைனாமிக் ரூட். ஓகே, ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. express.js ரவுட்டிங்னா யூஆர்எலோட ஃபங்க்ஷன் மேப்பிங் பண்ணுறது. அதுக்கு கெட்டு, போஸ்ட், புட், டெலீட்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ டைனாமிக் ரவுட் யூசிங் ஐடியை தான் யூஸ் பண்ணுச்சு. ஆங்குலர் டைனாமிக் ரவுட்டிங் வந்து சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது, டைனாமிக்காக வேல்யூவை ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ ஆக்டிவேட்டர் ரவுட் யூஸ்டு த ரியல் வேல்யூஸ். தென் வந்து இப்போ ரவுட்டிங் வந்து என்ன பண்ணுது, போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி நேவிகேஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வரது தான் இந்த ரவுட்டிங் கான்செப்டே. ஓகே, ரொம்ப ஈஸியான கான்செப்ட், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மற்ற விஷயம் இது நோட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சிருக்கிறத வச்சு படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஹிண்ட்ஸ் பார்த்துக்கிறதுக்கு மட்டும் நம்மளோடதை யூஸ் பண்ணுங்க. மறந்துடாம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.